சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். வீட்டுல கல்யாணம் பண்ணாலும் ஏதா இருந்தாலும் அவன் எத்தனை புடவை கட்டி கொடுப்பா, நகையை போடுவா. இதே தானே குணவத்தியான்னு யாரு பாக்குறாங்க? ரூபவத்தியா தனவத்தியா? இதுதான் ரெண்டே வத்தி தான். அப்புறம் கணவனும் எப்படி இருக்குன்னா ரூபவானா தனவானா, அழகா இருப்பானா, அப்புறம் என்ன பணம் இருக்கா, அவ்வளவுதான். கணவனுக்கும் பணம் இருக்கணும், அழகா இருக்கணும். அழகா இல்லாட்டாலும் பரவாயில்ல, பணம் இருந்தா சரி, அது கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரிதான் இங்கேயும் ரூபவதி தனவதி. என்னதுன்னா குணத்தை பத்தியில அதெல்லாம் பார்த்துக்கலாம். கொஞ்சம் குடிச்சாருன்னா தப்பு இல்லை, சிகரெட்டு தானே குடிக்கிறார், குடிச்சிட்டு போட்டோம், அதெல்லாம் பரவாயில்ல. அப்பப்ப பொய் பேசுவார், அது நானும் பண்ணுவேன், பரவாயில்ல. இது உருப்படுமா என்ன? இது லோகாயத்தன் சமய நடை. சாப்பிட்டா போறோம், தூங்கினா போறோம், கதை பேசினா போறோம், தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி அதே கதை தான். மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் மனம் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கூற்றுக்கு இறையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதர்கள். சொல்றார், மின்னணைய பொய்யுடலை நிலையென்றும், அப்படி படிக்கணும், நிலையென்றும் நினைச்சு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் என்னாச்சுன்னா மையிலகு விழிகொண்டு மையல் பூட்டும் மின்னார்கள் இன்பமே மெய்யென்றும். இந்த பெண் சுகமே சத்தியமான சுகம். உலகத்துல சுகம் என்னன்னா இந்த பால் உணர்ச்சி, இனக்கவர்ச்சி இன்பமே பேரின்பம் அப்படின்னு நினைக்கிறது. அப்புறம் சொர்க்கம் எதுன்னா நல்ல பெரிய மாடு மாளிகை கட்டி அங்க பெருக்கி தொடச்சு வாழ்றது தான் சொர்க்கம் அப்படின்னா. பெருசா வீட்டை கட்டணும், அதுக்கு 2 ஆளை போடணும், அவன் வரலைன்னா கவலைப்படணும், அப்புறம் இன்னொரு ஆளை பிடிக்கணும், அவனுக்கு சம்பளத்தை கம்மியாகவும் கொடுக்கணும், வேலை அதிகமாகவும் வாங்கணும், எப்படி எனக்கு மாத்திரம் நிறைய ரூபா இருக்கணும். வளர் மாட மேல் வீடு சொர்க்கம் என்றும், அதுதான் சொர்க்கம். மாடி வச்சு அங்க இருக்கிறதா சொர்க்கம் நினைச்சுக்கிறான். பொன்னை அழியாது வளர் பொருள் என்று போற்றி இப்பொய் வேடம் மிகுதி காட்டி. இது பொய் வேஷம்ங்கிற, நிம்மதி இல்லாத வாழ்க்கை. பொய் வேஷம்னா என்ன? சந்தோஷமா இருக்கீங்களா, பாத்தீங்களா நம்ம வீடு எப்படி இருக்கு, இது பொய் வேஷம்ங்கிற. நம்ம மனைவியை பாருங்க, குடும்பத்தை பாருங்க, என்ன நல்ல அழகான வீடு, அழகான மனைவி, அழகான சரீரம். எத்தனை நாளைக்குன்னா அரத்தி நிமேஷாத் கால சர்வம். சங்கராச்சாரியர் சொல்றார், கொஞ்ச காலத்துக்குள்ள எல்லாம் இதாயிடும், சாப்பிட முடியாது, பல்லு தகராறு பண்ணும், கண்ணு ஒன்றும் தெரியாது, சாப்பாடு தட்டில் என்ன இருக்குன்னு தெரியாது, அது பூச்சி இருக்கா புழு இருக்கா ஒன்று கூட தெரியாது, கண்ணாடி சோடா பாட்டில் கண்ணாடி போட்டால் கூட தெரியாது, அப்புறம் ஒன்றும் தெரியாது, ஏதோ தடவி சாப்பிட்டுக்க வேண்டிதான். ஆக இப்பொய் வேடம் மிகுதி காட்டி. அப்புறம் என்னென்ன பாருங்க, அடுத்து சொல்றாரு, இதெல்லாம் ரொம்ப விளக்க வேண்டியது, உங்களுக்கே புரியும், அப்படி சொன்னாதான் முடிக்க முடியும். பொறை அறிவு துறவு ஈதல் ஆதி நல் குணமெல்லாம் போக்கிலே போக விட்டு. பொறைன்னா என்ன? பொறுமையா இருக்கிறது. அறிவுன்னா படிக்கிறது, படிச்சு நல்ல ஞானத்தை சம்பாதிக்கிறது. துறவுன்னா என்ன? எல்லாத்துல இருந்தும் விலகி இருக்கிற மனப்பான்மை. ஈதல், இதெல்லாம் தானம் பண்றது. ஆதி நல்குணமெல்லாம் போக்கிலே போக விட்டு, தெய்வீக அருள் வாழ்க்கைக்கு போகாம இந்த மருள் வாழ்க்கை பொருள் வாழ்க்கையிலே உழல்றது. இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில பார்க்கலாம். ஹரிவோம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம்.
தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8825784445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம். ஹரி